அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இஸ்லாமிய திருமணம்னா லட்சக்கணக்கில் செலவு செய்து நடத்த வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு வாழ்க்கையின் ஒப்பந்தம் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி காமிச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா? குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணத்தில் தான் அல்லாஹ் அதிக பரக்கத்து வச்சுருக்கான் அப்படின்னு. ரசூல்லா காலத்தில் நடந்த திருமணத்தை பாருங்கள். ஒரு பெண் ரசூல்லா கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மஹர் இல்லாமல் நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூல்லா அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்துட்டு தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டாங்க. அந்த பெண் ரசூல்லா எந்த ஒரு பதிலும் சொல்லலை அப்படின்னு அந்த இடத்துலையே அமர்ந்துக்கிட்டாங்க. அப்போது நபித்தோழரில் ஒருத்தர் வந்து, நீங்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்யலை அப்படின்னா நான் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா கிட்ட. அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு மஹர் கொடுக்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதரே, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, உங்களுடைய குடும்பத்தார்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த மனிதர் திரும்பி போகிறாங்க. போய் பார்த்துட்டு வந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூல்லா, உங்கள்கிட்ட ஒரு இரும்பாலான மோதிரமாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மனிதர். என்கிட்ட இந்த ஒரு வேட்டி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வேட்டியை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட உடுத்துறதுக்கு வேறு ஆடை இருக்காது அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, இது இல்லாமல் குர்ஆனில் உங்களுக்கு மனனமான பகுதி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறாங்க, எனக்கு இந்த அத்தியாயம் வந்து மனப்பாடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூல்லா, இந்த குர்ஆனில் உங்களுக்கு மனப்பாடமான பகுதிக்காக இந்த பெண்ணை உங்களுக்கு நாங்கள் திருமணம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படி, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்காக நம்ம கடன் வாங்கி கஷ்டப்படணும்னு நமக்கு இஸ்லாம் சொல்லி தரலை. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுல தான் அல்லாஹ் பரக்கத்து வச்சுருக்கான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு எளிமையான திருமணத்தை நம்ம இந்த காலத்தில் பார்க்க முடியுமா? இல்லை யாராவது நடத்துறதுக்கு சம்மதிப்பாங்களா? மக்கள் என்ன பேசுவாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க, இதை தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் நமக்கு எதை சொல்லி கொடுத்துருக்குறான்றதை யோசிக்கிறது இல்லை. மக்களுக்காக யோசித்து கடைசியில் கஷ்டப்படுறது என்னவோ நம்ம தான். கடன் வாங்கி கஷ்டப்பட்டு திருமணம் செஞ்சு கொடுத்தோம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் மக்கள் அனுபவிக்கிறாங்க இல்லையா? இஸ்லாம் மார்க்கம் இனிமையான மார்க்கம், எளிமையான மார்க்கம். இஸ்லாமிய திருமணமும் எளிமையான திருமணம் தான். நம்ம செய்கிறத பொறுத்து தான் அந்த திருமணம் வந்து எளிமையாகிறதும் நமக்கு கடினமாகிறதும் அமைஞ்சிருக்குது. கடன் வாங்கி திருமணம் செய்யாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது மூலியமாக நம்ம திருமணம் செஞ்சு அல்லாஹ்வின் பரக்கத்தை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.